இதானாப்பா? ஆமாம் சார், நீங்கள் கேட்ட அட்ரஸ் இதுதான். பத்திரமா கொண்டாந்து சேர்த்துட்டேன். ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? எதுக்கா? ஆமாங்க, அட்ரஸ் காமிச்சதுக்கு 100 ரூபா கேட்குறீங்களே. ஏப்பா, அட்ரஸ் காமிச்சதுக்கு இல்லப்பா, இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தேன்ல அதுக்கு. நான் உங்களை தூக்க சொல்லியே, நீங்களா தானே தூக்கிட்டு வந்தீங்க. சரி, நீ சொல்லாம தூக்கிட்டு வந்தேன்னு காசு கொடுக்க மாட்டேற. சரி, இப்போ நீ சொல்லணும்னு நான் பொட்டியை தூக்கிட்டு போயிட்டானா சும்மா விட்டுருவே நீ? சார், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார். யோ, வெண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. காசை குடியா, 100 ரூபாய குடியா. என்னங்க இது, அங்கிருந்து இங்க வரைக்கும் தூக்கிட்டு வரதுக்கு 100 ரூபா கேட்குறீங்க? 100 ரூபாலாம் ரொம்ப அதிகங்க. வேணா ஒரு 50 ரூபா தரேன். இரு, என்ன 50 ரூபான்ட்டு இருக்கா? நான் என்ன உன்ட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்? அங்கேருந்து கழுத பொது சம்பந்தமே ரெண்டையும் தூக்கி கொண்டாந்து போட்டிருக்கேன். 50 ரூபா கொடுக்குறேன், 20 ரூபா கொடுக்குறேன்ட்டு. நான் எப்படி பார்த்தா 200 ரூபா கொடுக்கணும். சரி, 100 ரூபா போனா போதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். 100 ரூபா கொடு. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. என்னையா அநியாயம் வெங்காயம் என்கிட்ட? கொடுக்க முடியுமா முடியாதா? இங்க நின்னு என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன தகராறுங்க? இல்லைங்க, இந்த தெருமுனையில இந்த அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியும்னு இந்த லக்கேஜ் தூக்கிட்டு வந்தாரு. 100 ரூபா கொடுன்னு கேட்கிறாரு. நான் 50 ரூபா தரேங்கிறேன். வாங்க மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு நிக்கிறாரு. ஏன்பா, இது உனக்கே ஓவரா தெரியல? இங்க பக்கத்துல இருந்து வந்ததுக்கு 50 ரூபா தரேன்னு சொல்றதே பெரிய விஷயம். நீ 100 ரூபா கேக்குற, கொடுத்ததை வாங்கிட்டு போப்பா. ஹலோ, அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அவரை முறைக்கிற? இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தா நான் தூக்கிட்டே வந்திருக்க மாட்டேமா. அப்படியா? சரி, எடுத்த இடத்துல போய் வச்சிரு, அவர் வந்து எடுத்துக்குவாரு. என்னம்மா விளையாடுறீங்களா? நாங்க உங்ககிட்ட விளையாடுறோமா? இது யார் வீடுன்னு தெரியும்ல? செக்யூரிட்டி. சரி விடுங்கம்மா, இதுக்கெல்லாம் போய் செக்யூரிட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஏன் 50 ரூபா வச்சு நீ என்ன கோட்டையை கட்ட போற? நீ எல்லாம் ரோட்ல அடிபட்டு கிடந்தாலும் ஒருத்தனும் பார்க்க மாட்டாயா. நான் இல்லாம போயிருவ. சரிதான், போயா. சார், என்னங்க இது, கொடுக்க வேண்டிய 50 ரூபாய் வாங்காமலே போறாரு. வாங்கலன்னா விடுங்க, அவனுக்கு நஷ்டம் உங்களுக்கு லாபம்னு நினைச்சுக்கோங்க. சரி, நீங்க எங்க போகணும்? நான் சுந்தர்லிங்க ஐயாவை பார்க்கணும். நான் அவர் பொண்ணுதான். நீங்க? நான் கந்தசாமியோட பையன். என் பேர் அரவிந்த். ஓ, நீங்க தானே அது? ஆமாங்க. அப்பாவும் தங்கச்சியும் நேத்து இங்க வந்து தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. ஆமாமா சொன்னாங்க, நேத்து தான் அவங்க வந்தாங்க. வாங்க, பேக்க கொடுங்க. இல்ல பரவாயில்லைங்க. பரவாயில்ல, விடுங்க, வாங்க. அண்ணே, வாண்ணே. அப்பா நேத்தியே வருவேன்னு சொல்லியிருந்தாரு, ஏன் இவ்வளவு லேட்டு? இப்பவாவது வந்து சேர்ந்தாருன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஏன், என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, ஒரு ஆட்டோக்காரர் கூட ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காருன்னு. அது வேற யாரும் இல்ல, இவர்தான். இவர் உங்க அண்ணன்னு எனக்கே இப்பதான் தெரியும். அது மட்டும் இல்லடி, ஒருத்தன் பொட்டியை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்னு 100 ரூபாய் கேட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தான். ஐயாவுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. அண்ணே, இவங்க தான் சுந்தரலிங்கம் ஐயாவோட பொண்ணு சந்தியா. அதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம். வாங்க, தயிர் சாதம். என்ன தயிர் சாதமா? ஆமாண்ணா, நேத்துல இருந்து இவங்க என்ன தயிர் சாதம் தான் கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியா? வந்ததுமே உனக்கு தயிர் சாதம்னா நான் இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு தெரியலையே. இதுல என்ன டவுட்? டிசைடே பண்ணியாச்சு, சாம்பார் சாதம்னு. வாங்க போலாம். சாம்பார் சாதமா? உங்களுக்கு ரொம்ப தான் குசும்பு. வாங்க. அப்புறம் பிரயாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? எப்படிமா இருக்க? அப்பா போனை வாங்கிட்டாரு. அம்மாவோட மொபைல் இருந்து கூட பேச முடியாது. வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் கூட செக்யூரிட்டி அட்டெண்ட் பண்ண பிறகுதான் பேச முடியும்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா ரூம்ல தனியா பேசுறது கூட அவ்வளோ ஈஸி இல்லை ராஜ். இப்ப கூட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன்,
நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க? ராஜ், ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன மறந்துடு மீரா. என்ன சொன்ன? என்ன மறந்துடுன்னு சொன்னேன். ஏன்? மறந்துடுனா மறந்துடு. என்ன பார்த்து சொல்லு. என்ன பார்த்து சொல்லு. உன்னால சொல்ல முடியல. மீரா, நான் நிஜமா தான் சொல்றேன். உன் நன்மைக்காக தான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன மறந்துடு. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா நம்ம காதல்? அவ்வளவுதானே உன்னோட தைரியம்? மீரா ப்ளீஸ், தைரியம் அப்படி இப்படின்னு பேசாத. பின்ன பின்ன எப்படி பேச சொல்ற? அந்த ஜேசி செல்போன் எடுத்துட்டு வந்து எங்க அப்பா கிட்ட கொடுக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது குழத்தனமா பேசுவேன்னு. ப்ளீஸ் மீரா, போலீஸை நடிச்சதுக்காகவோ இல்ல அவங்க என்ன மிரட்டுறதுக்காகவோ நான் சொல்லல. உனக்காக தான் சொல்றேன். உன் வாழ்க்கைக்காக தான் நான் சொல்றேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம். நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒருத்த வந்து மிரட்டினா நீ என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சொல்ல, என்ன நிச்சயம்? நீ என்ன மறந்துடுன்னு சொன்ன பாரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் ஒன்னு சொல்றேன். இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து என் மூஞ்சில நீ முழிக்க கூடாது. முழிக்க கூடாது. நான் செத்தா கூட மீரா, 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 நில்லு மீரா. மீரா, ஏய், மீரா நில்லு மீரா. நான் சொல்றது கேளு. மீரா, மீரா ப்ளீஸ். நில்லு மீரா ப்ளீஸ், நில்லு. ஹலோ, மீரா நில்லு மீரா. மீரா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. மீரா, டேய் டேய், ஏய் மீரா ஒரு நிமிஷம் நில்லு மீரா. மீரா ஒரு நிமிஷம் நில்லு மீரா. ஏய் டேய் நில்லுன்னு சொல்றல. ஏய் நில்லுடா. மீரா, என்னடா? ஆ? மேடம், அன்னைக்கு ஈவ் டீசிங்ல ஸ்டேஷன்ல இருந்தது நீ தானே? நீ தானே கேட்ட? என்ன மேடம், அது ஒழுங்கா சொன்னா புரியாதா? அடிச்சு மூஞ்சி எல்லாம் பேத்ததான் புரியுமா உனக்கு? இன்னும் பொண்ணுங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கியா நீ? ஐயோ இல்ல மேடம், நான் என்ன அப்படி இல்ல? ஓங்கி உன்னை விட்டனா இல்லையா? அப்படி இல்ல கண்ணு முன்னாடி ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருந்த என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க? டிவிடிஸ்ல இல்ல மேடம். இங்க வா. வா இங்க. கம்மியா. ஏன் இவன் உன்னை துரத்திட்டு இருந்தா? இல்ல மேடம், இவன் என்ன துரத்தல. துரத்துல? நான் கண்ணால பார்த்தேன் துரத்துறத. என்ன துரத்தலங்கிறீங்க? இல்ல மேடம், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்னது பாய் ஃப்ரெண்ட்? எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. அதான் பாய் ஃப்ரெண்டுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல பிரச்சனை நடக்கும். ரோட்ல இப்படி ஓடிட்டு இருப்பீங்க, எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஆமா, உங்க பாய் ஃப்ரெண்ட் ஏற்கனவே ஈவ் டீசிங்ல உள்ள போயிருக்காரு தெரியுமா? மேம், அது வந்து பாய் தரந்தன சுமாரியா. ஈவ் டீசிங்ல ஏற்கனவே உள்ள போயிருக்கான். நீ மாத்திரம் திரும்பி வந்து இல்ல என்ன ஈவ் டீசிங் பண்ணலன்னு சொல்லன்னு வெச்சுக்கோ, இரண்டாம் தடவை உள்ள போவான். செகண்ட் டைம் ஆஃபண்டருக்கு என்ன ஆகும் தெரியும்ல? அட்ரஸ் என்ன? மேடம் ப்ளீஸ், அட்ரஸ்ல மேடம். அவ்வளவுதானே கேட்டேன்? இல்ல மேடம், அட்ரஸ்ல மேடம். அவ்வளவுதானே கேட்டேன்.
வாய் திறந்தானே பல்லுன தட்டு. அட்ரஸ் என்ன? மேடம் அது வந்து வீட்டுக்கு 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 தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை ஆயிடும் தெரியுதுல்ல? அப்ப இந்த மாதிரி பிஹேவ் பண்றதை நிறுத்திக்கங்க. கிளம்புங்க. சாரி. கிளம்புங்க. ஏய் எங்க எங்க போ போ வீட்டுக்கு போய் சார். ஏய் போ. சரி மேம். வீட்டுக்கு போய் சார். போ போ போ. அப்படியா? என்னையா சொல்ற? எப்ப இருந்து? ஓ, அந்த மாநாடு நடக்கல இருந்தியாவா? ஒரு அளவும் தெரியலையா ஐயா? யாரும் சொல்லவும் இல்லையா ஐயா? எத்தனை பேரு? ஐயோ, பிரச்சனை பெருசு தானா? சரி, நான் ராஜமாணிக்கன் தோட்டத்தில் இருக்கேன், நான் அப்புறம் பண்றேன். என்ன சதீசன், யார்கிட்ட இந்த ஃபோனு? நம்ம ஊர் எம்எல்ஏ இருந்தானே. என்னவா? இல்லைண்ணே, சிஎம்முக்கும் தென் மாவட்ட எம்எல்ஏக்களுக்கும் இந்த அணைக்கட்டு விவகாரத்தில் பிரச்சனையா. அதனால ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சட்டமன்ற கூட்டத்தை புறக்கணிக்கணும்னு பேசிக்கிறாங்களாம். அதனால சிஎம் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி செஞ்சிடாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காராம். எப்படி இருக்கு பாருங்கண்ணே நிலைமை. அப்புறம் என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, சிஎம்முக்கு நேரம் சரியில்லை இல்லை? அது மட்டும் இல்லைண்ணே, ஜாதகத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனைண்ணே. ஒன்றை தொட்டா இன்னொன்று முட்டிக்கணும்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைண்ணே, வடக்கில் கூட பிரச்சனைண்ணே. எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு தெரியாத சூழ்நிலையில் போயிட்டு இருக்குண்ணே. அப்போ தலைவருக்கு எதிராக ஆளுங்கட்சி எம்எல்ஏ எல்லாம் போர்க்கொடி தூக்க போறாங்க. போர்க்கொடி மட்டும் இல்லைண்ணே, என்னைக்கு ஆட்சி கவலைன்னே தெரியலண்ணே. அப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குண்ணே. அப்ப இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மாசிய முதலமைச்சரா ஆக்கிடலாம் இல்ல? என்ன சதீசன், புரியலையா? இப்ப அரசியல்ல சில சூழ்நிலைகள் ஒரு மாற்றமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு டெல்லியிலிருந்து மத்திய அமைச்சர் வர்றாரு. அவரை கொலை பண்ணிட்டா கலவரம் வெடிக்கும். கலவரம் வெடிச்சா சட்டம் ஒழுங்கு சீர்குலையும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சா ஆட்சி கவிழும். ஏயா, மக்களை ஆள்றதுக்கு ஆட்சி வேண்டாமா? அடா, ஆட்சி கவிழ்ந்தா இன்னொரு ஆட்சி வேணும்ல. நம்ம மாசியா முதலமைச்சர் ஆக்கிடுவோம். ஆக்கலாமா இல்லையா? அதெல்லாம் சரிண்ணே. எந்த மத்திய மந்திரி வர போறாரு, எப்போ வர போறாரு, யார் கொல்ல போறா, எப்படி கொல்ல போறோம்? என்னென்ன திடுத்துப்புன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நீ கேட்ட கேள்விக்கு பதில் அங்கே வருது. ஹலோ, வாங்க ஜி. பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைன், சூப்பரா இருக்கு. என்ன மசக்கா ஐயா, ஏர்போர்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. வேற யாரும் ஃபாலோ பண்ணலையா? இல்லைங்க ஐயா, ஏர்போர்ட் விட்டு வெளில வந்தோடனே பைபாஸ் வழியா சிட்டிக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டேங்க ஐயா. அதுக்கு தானே உடனே அனுப்புனது. சரி, போப்போம். சரிங்க ஐயா. மசக்கா ஐயா, ஒரு 4 இளநீ பறிச்சு கொண்டாயா. சரிங்க ஐயா. அப்புறம் சதீசன், டாக்டர் விக்ரம், ஃபேமஸ் சைக்காட்டிஸ்டே,
பாம்பேலேருந்து வந்திருக்காரு. ஹலோ. ஆ என்னையா ஆளை பார்த்தா பாம்பே மாதிரி இல்லைன்னு நினைக்கிறியா? அட நம்ம ஊர் ஆள் தாயா, தொழில் விஷயமா 10 வருஷமா அங்கே போய் செட்டில் ஆகிட்டாரு. இப்போ வந்திருக்காரு, அதுவும் நமக்கா தாயா வந்திருக்காரு. நீ கேட்டிய ஒரு கேள்வி, அதுக்கு பதில் இவர் தான். என்ன இதுவும் புரியலையா? அட வர்ற 15ஆம் தேதி சென்ட்ரல் மினிஸ்டர் கிஷோர்குமார்னு ஒருத்தர் வராருல, இந்த அன்பு இல்லைங்கிற அனாத ஆசிரம ஃபங்க்ஷனுக்கு. அப்போ தானே நம்ம அவரை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு உதவ போகிறதே டாக்டர் விக்ரம் தான். புரியுதா? ஆ நாளை